ஐயப்ப பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்திய இடதுசாரி முன்னணியை கேரளாவில் மீண்டும் வெற்றி பெற வைக்க பிரதமர் விரும்புவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கேரளாவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஒவ்வொரு உரையிலும் பிரதமர் மோடி கடவுள், மதம் மற்றும் கோவில்களை பற்றி பேசுகிறார். ஆனால் சபரிமலையில் நடந்த திருட்டு குறித்து மௌனம் காப்பதாக விமர்சனம் செய்தார். பாஜக இடதுசாரி முன்னணிக்கு இடையேயான முறையற்ற ரகசிய உடன்பாடு காரணமாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக பிரதமர் பேச மாட்டார் என்றும், இருதரப்பும் ஒருவருக்கொருவர் செய்யும் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர் என்றும் கூறினார். ஐயப்ப பக்தர்களின் நம்பிக்கையை புண்படுத்திய LTF கூட்டணியை கேரளாவில் வெற்றி பெற வைக்க பிரதமர் விரும்புவதாக விமர்சனம் செய்தார். കേരളത്തിന്റെ സ്പിരിറ്റിനെ, കേരളത്തിന്റെ ആത്മവീര്യത്തിനെ, കേരളത്തിന്റെ ചൈതന്യത്തെ നിങ്ങൾ പിന്തുണയ്ക്കുക. സ്പിരിറ്റ് ഓഫ് കൈൻഡ്നസ്, ടുഗദർനെസ്, യൂണിറ്റി. അതുപോലെ ദയയുടെ, ഒത്തൊരുമയുടെ, ഐക്യത്തിന്റെ ആ കേരളത്തിന്റെ മൂല്യത്തെ നിങ്ങൾ ഈ തെരഞ്ഞെടുപ്പിൽ പിന്തുണയ്ക്കുക. And I'd like to thank